अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இன்று ஹிஜ்ரி 1446 ரமலான் பிறை 7. அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தல் மக்பரா ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் وإنا إن شاء الله بكم لاحقون وددت أنا قد رأينا إخواننا قالوا أولسنا إخوانك يا رسول الله قال أنتم أصحابي وإخواننا الذين لم يأتوا بعد فقالوا كيف تعرف من لم يأت بعد من أمتك يا رسول الله فقال أرأيت لو أن رجلا له خير غر محجلة بين ظهري خيل دهم بهم ألا يعرفه خيلا قالوا بلى يا رسول الله قال فأنتم يأتون غرا محجلين من الوضوء وأنا فرطهم على الحوض إلا ليؤذن رجال عن حوضي كما يذاذ البعير الضال أناديهم هلا ألم فيقال أنهم قد بدلوا بعدك فأقول سحقا سحقا. சங்கையான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானியிலே பதியப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் மக்பராக்கு போகிறாங்க. ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன். அந்த மக்பராவிலிருந்து நபி அவர்கள் அடக்கப்பட்ட முஃமின்களை பார்த்து சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், முஃமின்களுடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்ட முஃமின்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சஹாபாக்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களை வந்து ஒரு நாள் சந்திப்போம் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த தன்னுடைய தோழர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வதித்து, நான் ஆசைப்படுகிறேன், அண்ணா கது ரஐனா இஹ்வானனா, என்னுடைய தோழர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சஹாபாக்களையும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் எங்களோட சகோதரர்களை நாங்கள் பார்க்கணும். காலு அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் யார் அந்த சகோதரர்கள், அப்போ நாங்கள்லாம் உங்களோட சகோதரர்கள் இல்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹை பார்த்து. கால அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் இல்லை, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். ஒ இஹ்வானுனா, என்னுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா, அல்லதீன யஅது பஅத, பின்னால் வருவாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களையும் அதுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தையும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு பின்னால் கியாமத்து வரை வரக்கூடிய முஃமினானவர்களை, ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்த முஃமின்களுக்கு சலாம் சொன்ன உடனே பின்னால் வரக்கூடிய தன்னுடைய அந்த காலத்தில் இருந்து தன்னுடைய தோழர்கள், அதுக்கு முன்னால் மரணித்த முஃமின்கள், அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்கள ஞாபகப்படுத்துகிறாங்க. தன்னுடைய தோழர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவர்களிடத்தில் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை வரக்கூடியவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் எங்களை சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்களை தோழர்கள், அதாவது சஹாபா அப்படின்னு சொன்னானே தோழர்ன்றது தான் கருத்து. அஸ்ஹாபுன்றது அதனுடைய பன்மை, தோழர்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை இஹ்வானுனா, அவர்களுடைய எங்களுடைய சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தை சொல்கிறாங்க. ஒ இஹ்வானுனா அல்லதீன லம் யஅது பஅத், இதுக்கு பின்னால் அவங்க வருவாங்க. இப்போ கேட்குறாங்க, ஃபகாலு கைஃப தஅரிஃபு மன் லம் யஅதி பஅத மின் உம்மத்திக யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தில் பின்னால் வரக்கூடியவங்களை நீங்கள் கண்டில்ல, காணல் என்று சொன்னால் யா ரசூலல்லாஹ் அவர்களை நீங்கள் எப்படி கண்டு கொள்ளுவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அரஐத, ஒரு உதாரணத்தை, ஒரு மிசாலை, ஒரு உதாரணத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அரஐத லவ் அன்ன ரஜுலன் லஹு ஹைருன் குர்ருன் முஹஜ்ஜலத்துன் பைன தஹ்ரி,
ஒருவரிடத்தில் கொஞ்சம் ஒட்டகங்கள் இருக்குது. அதில் சில ஒட்டகங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அதனுடைய நெத்தியில் நிறைய ஒட்டகங்கள் இருக்குது. ஒரு ஒட்டகம் அதனுடைய நெத்தியில் வெண்மையான நிறம் இருக்குது. ஹைலின் துஹ்மின் புஹ்மின், மற்றவைகள் எல்லாம் கருமை நிறமான குதிரைகள், ஒட்டகம் அல்ல குதிரை. அப்போ கருமை நிறமான நிறைய குதிரைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குதிரையுடைய நெத்தியில் மட்டும் வெண்மையான பிரகாசம் இருக்குது. இப்படிப்பட்ட அந்த குதிரையை கண்டுபிடிக்கிறது அந்த மனுஷனுக்கு கஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அலா யஅரிஃபு ஹைலஹு, அந்த குதிரை அவருக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? காலு பலா யா ரசூலல்லாஹ், அது என்ன கஷ்டம், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலுமே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னஹும் யஅதூன குர்ரன் முஹஜ்ஜலீன மினல் வுது, நாளைக்கு மறுமையில் என்னுடைய முஃமின்கள் எல்லாம் நிற்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க? யாரெல்லாம் வுது செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய அந்த வுதுவுடைய ஃபர்லான உறுப்புகளை கழுவக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கழுவுறாங்க. கையை முழங்கை வரை கழுவணும் ஃபர்லான வுதுவுக்கு, ஆனால் முழங்கையை விட கொஞ்சம் கூடுதலாக கழுவுறாரு. கரண்டை வரை காலை கழுவணும், அதை விட கொஞ்சம் கூடுதலாக கழுவுறாரு. முகத்துடைய பகுதி எல்லை எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விட கூடுதலாக கொஞ்சம் கழுவுறாரு. இந்த பகுதிகள் நாளை பிரகாசமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதை வச்சு தன்னுடைய சகோதரர்களை ரசூலுல்லாஹ் கண்டு கொள்வதாக அந்த உதாரணத்தை, குதிரையுடைய உதாரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆரம்பத்தில் மரணித்த முஃமின்களை ஞாபகப்படுத்தினாங்க. அதே தன்னுடைய தோழர்களை அந்த இடத்துல நீங்கள் என்னுடைய தோழர்கள்னு சொல்லி காட்டினாங்க. தனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னை பார்க்காமலே அவங்க என்னை அன்பு கொண்டு ஈமான் கொள்ளுவாங்கன்னு சொல்லி எங்களை சொல்லிவிட்டு, யாரெல்லாம் ரசூலுல்லாவுடைய தோழர்கள்லையோ சகோதரர்கள்லையோ இந்த லிஸ்ட்டில் வராதவங்கள ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கிறாங்க. வஅன ஃபருத்துஹும் அலல் ஹவுல், நாளைக்கு மறுமையில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எனக்கு ஹவுதுல் கௌசரை தந்திருப்பான் இல்லையா? அந்த வெக்கையான பயங்கரமான சூடான அந்த நேரத்தில் சூரியன் ஒரு ஜானளவு இறக்கப்பட்டிருக்கும் வரக்கூடிய ஹதீஸுடைய கருத்துகள் படி செம்பு நிலமாக இருக்கும். பயங்கரமான சூடு, வேர்வையுடைய வெள்ளத்தில் மக்கள் மூழ்கி இருப்பாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாவுடைய அந்த ஹவுலில் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது பெரிய பாக்கியம். ரசூலுல்லாவுடைய அந்த முபாரக்கான கையால் தண்ணீர் குடிக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வஅன ஃபர்துஹும் அலல் ஹவுல், அந்த ஹவுலுக்கு நான் தான் தலைவராக பொறுப்பானவராக இருப்பேன். அந்த நேரத்தில் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் விரைஞ்சி வருவாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. இல்லா யுதா தன்ன ரிஜாலுன் அன் ஹவுதி, அந்த என்னுடைய அந்த ஹவுலில் இருந்து, தடாகத்தில் இருந்து நீர் குடிக்க விடாமல் அந்த தோழர்கள் சகோதரர்கள் தடுக்கப்படுவாங்க. சிலாக்கள் தடுக்கப்படுவாங்க. இந்த மாதிரி கமா யுதாதுல் பஈரு பால்லு, இப்போ ஒரு ஒட்டகத்துக்கு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஒட்டகம் வழி தெரியாமல் மற்றவங்களுடைய ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு, மற்றவங்களுடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைஞ்சா எப்படி அதனுடைய உரிமையாளர் அதை விரட்டி அதை அந்த இடத்த விட்டு தடுப்பாரோ, அதை மாதிரி ஹவுதுக்கு தெரியாமல் வந்துட்டாங்கன்ற அமைப்பில் மாதிரி தெரியக்கூடிய அளவில் மலாய்க்காமார்கள் அந்த நபியுடைய சகோதரர்களை தோழர்களை விரட்டுவாங்க. உனாதீஹிம் அலா ஹலும், நான் அவர்களை கூப்பிடுவேன், அவங்க என்னுடைய தோழர்கள், அவங்களே நீங்கள் விரட்டுறீங்கன்னு நான் மலாய்க்கமார்களிடத்தில் கேட்பேன். ஃபயுகாலு, சொல்லப்படும், இன்னஹும் கதுபத்தலு பாதக், யாரை சொல்லலாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தை அப்படியே மாற்றிட்டாங்க, புது புது விடயங்களை கொண்டு வந்தாங்க. ஃபஅகூலு சுஹ்கன் சுஹ்கன், 3 தலைமுறை உள்ள விஷயங்களை 3 கேட்டகரிஸாக பிரித்து ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு தன்னுடைய மரணித்த முஃமின்களை ஞாபகப்படுத்துகிறாங்க, தோழர்களையும் சொல்கிறாங்க, பின்னால் வரக்கூடிய சகோதரர்கள்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மார்க்கத்தை மாற்றினவங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சுஹ்கன் சுஹ்கன், அவங்களுக்கு கேடு உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் அவங்கள சபிக்கிறாங்க. சங்கையானவர்களே, இதில் இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தாலும் குறிப்பான சில விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்தில் தோழர்கள்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சகோதரர்கள்னு சொல்கிறாங்க. நபியுடைய ரசூலுல்லாஹ் தன் பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்து தோழர்கள்னு சொல்லிவிட்டு எங்களையே சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஆரம்பமாக நாங்கள் ஒவ்வொரு ஹதீஸுகளில் பார்த்தோம், அல்லாஹ் எங்களை மீது வச்சிருக்கக்கூடிய பாசம், நாங்கள் அல்லாஹ்ட மேல் எந்த அளவு பாசம் வைக்கணும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்க. நிறைய ஹதீஸுகள் இருக்குது. இது ஒரு சகோதரர் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சொந்தத்தோடு சேர்க்கிறத போன்ற உறவு முறையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க எங்களையே பார்க்கணுண்டு. சஹாபாக்களுக்கும் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் பார்த்தா நல்லா இருக்குமே என்ற ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க. அதே போல் வுலு காரணமாக
கொஞ்சம் உலு செய்யக்கூடிய நேரத்தில் தண்ணியை கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் அந்த எங்களுடைய உறுப்புகளில் தடவுறதால ஒரு பிரகாசம் வருது. அந்த பிரகாசத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு எங்களையே கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு தடவையும் உலு செய்கிற நேரத்தில் அந்த நியத்தோடு கொஞ்சம் அதிகப்படுத்தி நாங்கள் எங்களுடைய உலுவை கொஞ்சம் பிரகாசப்படுத்துறது, அதிகப்படுத்துறது, விசாலப்படுத்துறது. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தில் புதிய விஷயங்களை கொண்டு வந்தவங்களை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, அவங்களுக்கு பதுவாவும் செய்கிறாங்க. அதே போல் ஹவுதுல் கௌசரில் நீர் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குற மார்க்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. இதை இப்படி செய்யுங்க, இந்த நேரத்தில் செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த அளவு செய்யுங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் முன்னால் எப்படி எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுச்சோ அது ஹதீஸில் இருக்குதா, குர்ஆனில் இருக்குதா என்று பார்க்காம நாங்கள் சர்வசாதாரணமாக செய்கிறோம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு செய்கிறோம், குத்தம் இல்லை. இப்படி நாங்கள் செய்கிறதால நாளைக்கு மறுமையில் யாரும் எங்களையே காப்பாற்ற போகிறது இல்லை. யார் எங்களுக்கு சட்டத்திட்டங்கள் சொன்னாங்களோ அவங்க எங்களையே காப்பாற்ற போகிறது இல்லை. நாளைக்கு ஹவுதுல் கௌசரில் தடுக்கப்பட்ட சஹாபாக்களே தடுக்கப்படுவாங்களாம். மார்க்கத்தை புதிய விஷயங்கள் உருவாக்குனதுன்னு சொன்னால் நாங்கள்லாம் ஏமாத்துறோம். எத்தனையோ விஷயங்களில் மார்க்கத்தில் உலமாக்கள் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை மாற்றி அதை நாங்கள் விரும்பக்கூடிய நேரத்தில் விரும்பக்கூடிய அமைப்பில் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலமாக்களை தனிமையில் அணுகி ஒவ்வொரு விஷயங்களையும் ஹதீஸுடைய ஆதாரத்தோட குர்ஆனுடைய வசனத்துடைய தெளிவோடு அதை நாங்கள் செஞ்சு வருவோமா இருந்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் தப்ப முடியும். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஏதோ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம், அவங்களோட தலையில் போட்டுட்டு நாங்கள் செய்கிறதாக இருந்தால் இந்த மாதிரி எங்களுக்கு எச்சரிக்கைகள் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருது. எனவே சங்கையானவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாகவும் நபியுடைய நேசத்தை நாங்கள் அடையக்கூடியவர்களாகவும் இருக்கணும். காரணம், ஹதீஸ் ஆரம்பிக்குது ரசூலுல்லாவுடைய நேசத்தை வச்சு தான், ஆனால் ஹதீஸ் முடியுது ரசூலுல்லாவுடைய பதுவாவை வச்சு. எனவே சங்கையானவர்களே, அல்லாஹ் தாலா நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்த சபித்த அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. बस में